ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். என்ன தாயி, மேக்கால வந்தால் குழந்தை கிடைக்குன்னு நீங்களும் ஜோசியரும் சொன்னீங்க. 2 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். குழந்தை இங்கே தான் இருக்குன்னு ஒரு அறிகுறி கூட தெரியல. காத்தவரையா, இப்படி காலில் நெருப்பள்ளி கொட்டுன மாதிரி பேசக்கூடாது. பதறி செய்யற காரியம் எந்த காரியமா இருந்தாலும் சிதறி போயிரும். பதறல தாயி, இருந்தாலும் நம்ம தேடுற குழந்தை இந்த ஊர்ல தான் இருக்குன்னு ஏதாவது ஒரு அறிகுறி காட்டணுமா இல்லையா? சரி, புதையல நம்ம எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம்? என்ன, தாத்தங்காலத்துல இருந்து தேடிட்டு தான் இருக்கோம். உன் தாத்தனுக்கு அப்புறம் உங்க உங்க அப்பனுக்கு அப்புறம் நீ, இப்படி 3 தலைமுறையா தேடிக்கிட்டு இருக்கிற புதையல உன் கைக்கு கிடைக்கணும்னா அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிருமா? காலமும் நேரமும் கைகூடி வரணும். இந்தாங்கய்யா. கொடுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்ன ஜோசியரே சொல்றது? என் பேர குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து நேரம் சரியில்லை, பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்க. நாங்களும் எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டோம். ஆனா கஷ்டம் குறைஞ்ச பாடில்ல. என் பேரனோட ஜாதகத்தினால என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க. நான் போய் அவனை கூப்பிட்டா பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னையே அடிக்க வரோம். நான் தான் சொன்னேனேம்மா, இந்த ஜாதகத்துல பிறந்த குழந்தைக்கும் நேரம் சரியில்லை, இத பெத்த அப்பனுக்கும் நேரம் சரியில்லை. இப்படி ஒரு ஆபத்தான ஜாதகத்தோட லட்சத்துல இல்ல கோடியில ஒரு குழந்தை தான் பிறக்கும். அதுவும் உங்க பேரனா பிறந்திருக்கான். இங்க பாருங்க, ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் இருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல ராகு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் இருக்கிற இடத்துல இப்படி மாத்தி உட்கார்ந்துருக்காங்க. அதனால உங்க பேரனாலையும் மகனாலையும் தூக்கம் இல்லாம மனக்கவலைகள் வந்துகிட்டே இருக்கும். காத்தவரையா, நம்ம தேடி வந்த ஜாதகம் அதுதான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேல 4 மாசத்துக்கு முன்னாடி குரு பகவான் வக்ரம் அடைஞ்சு சிம்ம ராசிக்கு போயிருக்காரு. அதாவது பின்னோக்கி போயிருக்காரு. போன வாரம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருந்தாலும் இன்னும் அவரு சிம்ம ராசியில தான் இருக்கிறாரு. இன்னும் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுல இருந்து சரியா 41 நாள் கழிச்சு தான் கன்னி ராசிக்கு போவார். அதனால இந்த 41 நாளும் குரு பகவான் சக்தி இழந்து செயல் இழந்து தான் இருப்பாரு. இந்த நேரத்துல தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பரிகாரம் பண்ணியும் சரியாகலன்னா ஏதாவது உயிர் சேதம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. இந்த ஜாதகம் முதல்ல என்னால எழுதப்பட்டது இல்ல, ஏற்கனவே வேற யாராலேயோ எழுதப்பட்டது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜாதகம் யாரோ ஒரு மகானுக்கோ இல்ல ஏதோ ஒரு தீய சக்திக்கோ தேவைப்பட்டிருக்கு. காத்தவரையா, இந்த ஜாதகமே தான். ஜோசியரையா, இதை சரி பண்ணவே முடியாதா? கண்டிப்பா முடியுமா. வேற ஏதாவது ஒரு பெரிய பரிகாரம் ஒண்ணு இருக்கும். ஆனா அது என்னன்னு என்னால சொல்ல முடியாதுமா. எனக்கு மேல ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர் தான் என் குருநாதர். அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா அதுக்கான பரிகாரம் சொல்லுவார். இப்ப அவர் எங்க இருக்காரு? இப்ப அவர் ஊர்ல இல்லம்மா. செவ்வாய் புதன் வியாழன், அதாவது இன்னையில இருந்து சரியா 11ஆவது நாள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியில நீங்க உங்க பேர குழந்தையோட இங்க வந்துருங்க. நானும் அவரை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சரிங்க ஜோசியரையா. அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா. காத்தவரையா, இவ பின்னாடியே போய் முதல்ல அவ வீட்டை கண்டுபிடிக்கணும். சரி தாயி, பார்த்துட்டு வந்துடும் தாயி. வா போவோம்.
தாயே. போ. இந்தா. ஓகே சார், பார்த்துக்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? கயல்விழி கேஸ்ல நீங்க தேடிட்டு இருக்கிற குற்றவாளி எங்க இருக்கான்னு சொல்ல வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? அந்த முத்தையா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? சார், கயல்விழியை கொலை பண்ணது முத்தையாவே கிடையாது சார். அவர் கொலை பண்ணலையா? அப்புறம் ஏன் அவர் தலைமறைவா இருக்கணும்? அது எனக்கு தெரியாது சார். ஆனா கயல்விழியை கொலை பண்ணது முத்தையா கிடையாது. அவர் இல்லைன்னா பின்ன அப்புறம் யாரு? நான் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் கயல்விழியை கொலை பண்ணேன். நீங்களா? ஆமா சார். எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா முடிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நானும் வேணான்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். யாருமே கேட்கல. கல்வெளி கூட சொன்னதை கேட்கல. அதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சார் நீங்க தப்பே செய்யாதவன அக்யூஸ்ட்னு தேடுறீங்க? தப்பு பண்ணவன் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன், நான் அக்யூஸ்டா இல்லையான்னு சந்தேகப்படுறீங்க. நான் தான் சார் கயல்வழியை கொன்னேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சவுக்கு தோப்புக்கு வர சொன்னேன். அவ்வளவு வந்தா ஒரு கைத்தால அவ கழுத்தை நெரிச்சு கொன்னேன். கான்ஸ்டபிள் சார், இவரை லாக்கப்ல போடுங்க. போங்க. சார், கயல்விழி மர்டர் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிருக்கார் சார். ஆமா சார், இப்பதான். ஆமா சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரி இல்ல. முத்தையாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகே சார். என்ன பாக்குற? உள்ள இருக்கான் பார். பாப்டி டேய், சாப்பாடு வந்தது, சாப்பிடு. தப்பிக்க வைக்கிறேன்னு சொன்னல, எப்போ? ஏன் வைஃப் காயத்ரி பாவம் அவ எப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ கண்ணீர் வடிப்பா. அட போமா. எனக்கு வேண்டாம். இங்கிருந்து நான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும்னு சொல்றியா? கொடு. போதும். நான் இங்க எப்படி வந்தேன்னு கேக்குறியா? தெரியலம்மா. இவங்க யாரு? இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எதுவும் எனக்கு தெரியாது. இவங்க ஏன் என்ன கடத்தினாங்கிறது கூட எனக்கு தெரியாது. எல்லாம் என்னோட விதி. என் பேரு சூர்யா. என் ஊரு சென்னை. நானும் என் ஒய்ஃபும் இங்க கோவில்ல அங்க வந்தோம். என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே
அவ சந்தோஷமாவே இல்ல. அங்க அந்த கோயில்ல எங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ எனக்கு ஒரு உதவி செய்றியா? என் ஒய்ஃப இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்களா? உங்க ஆளுங்க என் காயத்ரிய கடத்தலனா அப்போ அவ கோயில தான் இருப்பாளா? ஐயோ, என்னாச்சோ என் காயத்ரிக்கு? சுப்பிரமணி கேஸ் தான். நீங்க விசாரிச்சீங்க? விசாரிச்சாச்சு. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். ஐம் சாரி மிஸ்டர் முத்தையா, உண்மையான அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாம உங்களை நான் சந்தேகப்பட்டுட்டேன். சரி, சதீஷ் எங்க இருக்காரு? லாக்கப்ல தான் இருக்காரு, போய் பாருங்க. மாப்ள, என்ன மாப்ள, ஏன் அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணீங்க? என்ன மச்சான், நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல? இது முட்டாள்தனம் இல்லை மச்சான், இது புத்திசாலித்தனம். எது? கையில் வழி நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்லி போலீஸில் சரணானதா புத்திசாலித்தனம். மச்சான், பார்த்தீங்களா, நான் சரண்டர் ஆனதுனால நேற்று வரைக்கும் விரட்டின இந்த இன்ஸ்பெக்டர் இப்போ உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறாரு? இதுக்கு தான் மச்சான், இதுக்காக தான், நான் செய்யாத குற்றத்துக்காக தான் நானே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிருக்கேன். மச்சான், கயல்வழியை கொன்னது யாருன்னு உங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா போலீஸ் உங்களை துரத்திட்டே இருந்தா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது மச்சான். அதான் நீங்க ஃப்ரீயா வெளியில இருந்து அக்யூஸ்ட கண்டுபிடிங்க. நான் உள்ளே இருக்கேன், அதான் நல்லது. இப்போ உங்களை எந்த போலீஸும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க சீக்கிரம் அக்யூஸ்ட கண்டுபிடிச்சு என்னை வெளியில கொண்டு வாங்க மச்சான். என்ன மாப்ள, எனக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே மச்சான். உங்களுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன் மச்சான். நான் வரேன். சரிங்க மச்சான். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். உன் குடும்பத்து ஆளுங்களை பார்த்தாலே உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவசரப்படாதீங்கம்மா. நான் இங்க அந்த சாமியாடியோட மருமகளாவோ இல்ல முத்தையாவோட பொண்டாட்டியாவோ வரல. உங்களோட நலன் விரும்பியா வந்திருக்கேன். என்ன புதிர் போட்டுட்டு இருக்க? புதிர் போடல, உங்களுக்கு புரியலன்னு பேசிட்டு இருக்கேன். முதல்ல எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க பையன் சதீஷ் இப்ப எங்க இருக்காருன்னு நினைக்கிறீங்க? வேற எங்க இருக்க போறான்? எல்லாம் அந்த கொலைகாரி வீட்டுல தான் இருப்பான். கொலைகாரி வீட்டுல இல்ல, கொலைக்காரன் பட்டத்தோட ஸ்டேஷன்ல இருக்காரு. நீ என்ன சொல்ற? நீ சொல்றதுல உண்மையா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க. டேய் சுருளி, என்னடா இதெல்லாம்? நீ இருக்கா இங்க பாரு, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உங்க கயல்விழிய சதீஷ் தான் கொலை பண்ணிட்டாராம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்காரு.
இல்ல, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமானவன் கிடையாது. சதீஷ் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கும் தெரியுமா. அப்படி இருந்தும் அவர் ஏன் அதை சொல்லி சரண்டர் ஆயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன், எதுக்கு? சதீஷ் வெளியே இருந்தா நீங்க 2 பேரும் அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களாம். அதனால மல்லிகா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுற வரைக்கும் சதீஷையும் போய் ஜெயில இருக்க சொல்லிருக்காங்க அந்த சாமியாடியும் முத்தையாவும். அது மட்டும் இல்லம்மா, உண்மையாவே கொலைய பண்ணது அந்த முத்தையா தான். ஆனா பழிய ஏத்துக்கிட்டு இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிறது சதீஷ். ஏன்னு கேட்டா, மல்லிகா உனக்கு வேணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு அந்த முத்தையா சதீஷை மிரட்டி இருக்காரு. பாவம் சதீஷ் மல்லிகா மேல உள்ள ஆசையில ஓகேன்னு சொல்லி இப்ப போய் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. பாத்தியாக்கா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்ச கதையா கடைசியா அந்த கழட்டு போய் சாமியாடி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? இதுக்கு மேல அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது. வாடா போலாம். அடே என் ஆசை புருஷா, துர்காவோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். ஏன்னா இறங்கி ஆட போறதே நான் தான். காத்தாவரையா இந்த வீடா இருக்குமா? இந்த வீடு தான் தாயி. இந்த வீடு தானா? காத்தாவரையா, தாயி. நம்ம தேடி வந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள தானே இருக்கு. ஆமா தாயி. நீ போய் ஆ. யாரு கண்ணிலையும் படாம சுதானமா போய் புள்ளைய தூக்கிட்டு வந்துரு. சரிங்க தாயி. பைய கொண்டா, நான் வச்சுக்கிறேன். பார்த்து நீ பார்த்து பத்திரமா சுதானமா போ. சரி தாயி. பார்த்து பார்த்து சுதானமா பத்திரமா ஏறு. பார்த்து பார்த்து பாப்பா, பார்த்து மெதுவா ஏறு. பார்த்து பார்த்து பைய இறங்கு. பார்த்து அப்படிதான். பார்த்து 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 பத்திரமா போயிட்டு வா.
அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூடு நல்லறத்தோடு பெண்ணுரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நானும் மச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். மரணப்படுக்கையிலே இருக்கிற பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவியானாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து 7 அடி எடுக்கையிலே ஹோமகுண்டத்துக்குள் சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்பு.